அவர் எறும்பை பற்றி சொல்லுகிற பொழுது நான் கொஞ்சம் தடுமாறி போனேன். இந்த எறும்பை தான் ஜெயகாந்தன் ஒரு கதையில் சொல்லியிருப்பார். இளைய தலைமுறையினர் ரொம்ப அது ஒரு நிமிட கதை தான், நான் சொல்கிறேன், அதை கேளுங்க. தற்கொலை பண்ணிக்கணுன்ற எண்ணத்தோடு போன ஒருத்தன் அப்படி வரிசையாக போயிட்டுருக்கிற எறும்பை அப்படி தள்ளி விட்டான். இப்போ எறும்பு என்ன ஆகும்? கலைஞ்சிருக்குமா? ஒரு நிமிடத்திற்குள்ளாக ஒரு ரவுண்ட் அடித்து திரும்பி எல்லாம் நேராக போயிடுச்சு. திரும்பவும் கலைச்சி விட்டான், நேராக போச்சு. திரும்ப கலைச்சி விட்டா ஒரு எறும்பு காலில் ஏறிச்சு. இவனுக்கு கோபம், நானே சாக போகிறேன், என் காலில் அடிபட்டு சாகணுன்ற திமிரோடு நீ ஏறுற, உனக்கு நான் தண்டனை கொடுக்க மாட்டேன், உனக்கு வேற ஒரு தண்டனை இருக்குன்னு பிடிச்சி பக்கத்தில் இருந்த சின்ன ஓடையில் போட்டான். அது செத்து போயிடும்னு இவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எறும்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் நீந்தி 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 அடுத்த கரைக்கு போயிடுச்சு. இவனுக்கு கோபம் வந்துடுச்சு, என்கிட்டயே தப்பிக்கிறியா நீ? அதை தாண்டி போய் அந்த எறும்பை பிடிச்சி கொஞ்சம் மணலை மேலே போட்டு மூடிட்டான். அதனுடைய மரணத்தை இவன் பார்த்து கொண்டிருந்தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி 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 மேலே வந்து போயிடுச்சு. ஜெயகாந்தன் கதையை இப்படி முடிப்பார். ஒரு சாதாரண எறும்பை கூட கொல்ல முடியாத இந்த மனுஷ பயல் அவன் உயிரை மட்டும் கொன்று விடுவதற்கு சித்தமுடையவனோ? போய் வாழுங்கடா போங்கடா என்று சொல்லுவார். போய் வாழுங்கடா என்று சொல்லக்கூடிய பேர் உண்மையை மாபெரும் சபையில் நின்று கொண்டு வழிபோக்கன் சொல்லுகிறேன். வாழ்வதற்காக பிறப்படுத்திருக்கிறீர்கள். 1000 துயரங்கள், 1000 அனுபவங்கள், பல்லாயிரம் சோகங்கள் உங்கள் உரிமையை இழந்து நடுத்தோரில் இருக்க வைப்பதற்கு உங்கள் மகனோ மகளோ தயாராக இருக்கலாம். உங்கள் மனைவி உங்களுக்கு துரோகம் செய்யலாம், மனைவிக்கு கணவன் துரோகம் செய்யலாம், தாயும் தந்தையையும் இழந்துவிட்டு அனாதையாக நிற்கலாம். ஆனாலும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை இறைவனால் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணுக்கு வென்று காட்டுவதற்காக நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையை எடுத்துச் செல்லுங்கள் என் குழந்தைகளே, செல்வங்களே என்பதைத்தான் நான் இந்த செய்தியாக சொல்லுகிறேன். நம்ம பாடம் படிக்கிறதுக்கு கோனார் கைடு வச்சுருப்போம் இல்லைங்க, அது மாதிரி கண்ணதாசன் காதலுக்கும் குடும்பத்திற்கும் மன வாழ்க்கைக்கும் துயரத்திற்கும் சோகத்திற்கும் பணத்திற்கும் ஏழ்மைக்கும் நட்புக்கும் எல்லாத்துக்கும் அவன்தான் பொருள் விளக்கம் கொடுப்பான். நான் ஒன்று சொல்கிறேன், கண்ணதாசனுடைய பழைய பாடலை தினமும் கேளுங்கள். வாழ்க்கையினுடைய சூட்சமம் உங்களுக்கு புரிந்து போய்விடும்.